சனிக்கிழமை நைட்டு வந்து பிரதாப் சௌஹான்ங்கிற பையன் வந்து அந்த குத்துப்பட்ட பையன் இறந்துட்டார். நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது இஸ்லாம்னாலே இதுதான், இஸ்லாமியர்கள்ட்ட வந்து ஒதுங்கி இருங்க, அவங்க கூட நட்பு பாராட்டாதீங்க. இப்போ திருவள்ளுவர் தினம் வந்தது இல்லையா, நிறைய இஸ்லாமிய பெயர் கொண்ட ஐடிகளில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நேற்றுலாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம், ஆசாத் அப்படிங்கிற 17 வயசு பையனை உத்தரப்பிரதேசம் போலீஸார் வந்து என்கவுண்டரில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, அந்த பையன் தான் கூட படித்த சூரிய பிரதாப் சௌஹான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டை வந்து நாளைக்கு எங்களுக்கு பக்ரீத்து நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணுறான். அந்த பையனும் போயிருக்காரு. போன இடத்துல ஆடு வந்து அறுக்கிறத வந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் பிரதாப் சௌஹான் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கோபப்பட்டு மற்ற ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சேர்ந்து ஜாவித், ஆத்திஃப், ஷமீர் அண்ட் ஆசாத் இவங்க 4 பேரும் அந்த பையனை வந்து ஓட ஓட விரட்டி கத்தியால் குத்தி கொண்டிருக்காங்க. அந்த சமயத்தில் இவனை வந்து இந்த பையனை உயிருக்கு ரொம்ப ஊசலாடிக்கிட்டு இருக்கும்போது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. சனிக்கிழமை நைட்டு வந்து பிரதாப் சௌஹான்ங்கிற பையன் வந்து அந்த குத்துப்பட்ட பையன் இறந்துட்டார். மறுநாள் இப்போ நேற்று சண்டே இல்லையா, அப்போ அந்த இறந்த பையனுடைய குடும்பத்தார் வந்து பழிக்கு பழி வாங்கணும், எங்கள் பையனை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போயிட்டு அத்தனை பேரும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொலைவெறி தாக்குதல் நடந்தது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாம், நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாடியிலேருந்து ஒருத்தர் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கவர் பண்ண வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு சரியான எவிடன்ஸாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆசாத்தினுடைய தகப்பனாரும் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து அவங்க குடும்பத்தாளுக, அவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்த்து இது வரைக்கும் 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்டதில் முக்கியமான குற்றவாளி ஆசாத், அந்த பையனை தான் நேற்று உத்தரப்பிரதேசம் போலீஸார் வந்து என்கவுண்டரில் போட்டிருக்காங்க. இப்போ 17 வயசு பையனுக்கு வந்து என்ன தெரியும், இந்த வயசுலேயே வந்து அவனை ஹாஃபிர்னு சொல்லி வளர்த்து அப்படி மண்டை ஃபுல்லாக வந்து மதவெறி ஏறி போயிருக்கு. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து அந்த பிரதாப் குடும்பத்தில் அந்த பையனை இழந்துட்டாங்க. ஆனால் இப்போ மொத்தம் 7 பேர் ஜெயிலில் இருக்காங்க. அதில் ஒருத்தன் என்கவுண்டர், மிச்சம் 6 பேரும் என்னைக்கினாலும் என்கவுண்டரில் போக வேண்டியவங்க தான். ஏன்னா உத்தரப்பிரதேசம் அரசாங்கம் கோர்ட்டு கேஸ்லாம் அலைஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணுறதே இல்லை. குற்றவாளி யார், இவனை வச்சுக்கிட்டா நம்ம கவர்மெண்ட்டில் சோறு போட முடியாது, இவங்களுக்காக வந்து நம்ம வாதாடவும் முடியாது, நமக்கு டைம் இல்லை, நமக்கு நிறைய வேலை இருக்குன்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, உடனே வந்து என்கவுண்டரில் போட்டிருக்காங்க. அந்த பையனுடைய ஃபோட்டோ பாருங்க, வெறும் 17 வயசு தான், +1 தான் படிக்கிறாங்க. அத்தனை பசங்க +1 படிக்கிற பசங்க தான். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 ஃபேமிலிக்கு வந்து ஏற்கனவே வந்து முன் விரோதம் இருந்திருக்கு. இந்த முன் விரோதத்தினால அப்படி இருந்தாலுமே வந்து பக்ரீத்க்கு இன்வைட் பண்ண உடனே இந்த பையன் போயிருக்காரு, போன இடத்துல இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது பார்த்தாலும் தனிநபர் வந்து ஒரு பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் வருது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்ப சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்தோம்னா, அதாவது இஸ்லாம்னாலே இதுதான், இஸ்லாமியர்கள்ட்ட வந்து ஒதுங்கி இருங்க, அவங்க கூட நட்பு பாராட்டாதீங்க, இஸ்லாமியர்களுடைய கடைகளில் நீங்கள் வியாபாரம் பண்ணாதீங்க. அதாவது இது ஃபுல்லாக முதல்லலாம் பார்த்தோன்னா வடநாட்டு சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து இப்படி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இவங்களை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடணும், ஏன்னா இவங்க முஸ்லீம்னாலே தீவிரவாதி, முஸ்லீம்னாலே பயங்கரவாதி, இவங்கள்ட்ட வந்து சகிப்புத்தன்மையே சுத்தமாக இருக்காது, இவங்க பேர் தான் அமைதி மார்க்கம், ஆனால் இவங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து இவங்களால வந்து அந்த நாட்டு மக்களோட ஒத்து வாழ முடியாது, இவங்க தனியாக இவங்களா வந்து ஒரு ராஜ்யம் பண்ணிட்டு எந்த நாட்டுக்கு வந்து அகதிகளாக போகிறாங்களோ அந்த நாடை வந்து இவங்க நாசப்படுத்திடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் ஓப்பனாக எப்படி எழுதுறாங்கன்னா, இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் இல்லாமல் இருந்தாலேவும் உலகமே வந்து நிம்மதியாக இருக்கும் சொல்லிட்டு நிறைய எழுதுறாங்க. அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது கொடா துலுக்க பயலே, தீவிரவாதி, பயங்கரவாதி அப்படின்னு சொன்னது மட்டும், இதுவும் நிறைய நம்மளே பார்க்குறோம், நிறைய சொல்கிறாங்க. இவங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம தனிமைப்படுத்த முடியுமோ அப்படின்ட்டு. ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு வீடு கிடைக்கிறது இல்லை, இப்போ வேலை வாய்ப்புகள்லையுமே வந்து யோசிச்சு கொடுக்குறாங்க. நார்த் இந்தியாலாம் பார்த்தோன்னா அந்த கடைகளில் வந்து இஸ்லாமியரை வேலைக்கு வச்சாலேவும் அந்த கடைகளுக்கு பொருட்கள் வாங்க போகிறது வந்து தவிர்த்துறாங்க மக்கள். ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு நம்பிக்கையாக
தகுதியானவங்க இல்லை, நாட்டோட வந்து இவங்க ஒத்து வாழ மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடைகளை ஃபுல்லாகவே வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்திய உலகம் முழுவதுமே பார்த்தோம்னாலே வந்து இஸ்லாமியர்கள் மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா இப்போ அதுதான் அவங்க அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் அதே மாதிரி 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வேலைகள் செய்கிறது ஃபுல்லாகவே இவங்க தான் ஆயிடுது. அது வந்து எல்லாருக்குமே இப்போ கண் கூட தெரிஞ்சிருச்சு. முதல்ல பார்த்தோன்னா ஒரு காங்கிரஸ் பீரியடில் இருக்கும்போது இது எல்லாமே வந்து வெளியே தெரியாமல் இருந்துச்சு. பட் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா காலத்தில் எல்லாமே உடனே அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 2 நாளில் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு முழுவதுமே வந்து பல ஆயிரம் வீடியோக்கள் வந்து வைரல் ஆகி இன்னைக்கு இங்கே இருக்கும் மற்ற சகோதரர்களுமே வந்து ரொம்ப கேவலமாக இழிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தோம்னா இப்போ திருவள்ளுவர் தினம் வந்தது இல்லையா, அந்த இதில் திருவள்ளுவருக்கு வந்து பச்சை கலர் ட்ரெஸ் போடுறது, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அதை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தாலேவும் அவர் வந்து துறவிதான். தாடி வச்சு கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் போட்டு திருநீர் பூசி கையில் எழுத்தாணி ஓலைச்சுவடி இது எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம அப்படித்தான் பார்த்து பழகிருக்கோம். என்னைக்கு இந்த திராவிட கூட்டம் வந்துச்சோ வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தோம்னா அந்த மத வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, எது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு தேசியம் வந்துடக்கூடாது, ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு தமிழருங்கிற ஒரு உணர்வு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இப்போ போன தடவை பார்த்தோம்னா RN ரவியை வந்து ரொம்ப பாடுபடுத்தி அவரை வந்து இவங்க என்னன்னா கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. ஆனால் போறேன்ட்டு அவர் இந்த கவர்மெண்ட்டை பற்றி நல்லா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு போல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கவர்னர் அர்லேக்கர் அவர்கள் நீ அப்படியா செய்கிற, உனக்கு இப்படி தாண்டா செய்வேன்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே இன்னைக்கு இருக்கும் தாவேகா அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக நான்லாம் நன்றி சொல்லுவேன். ஏன்னா வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு ஆய்வுன்னு கத்துனாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் வாயே திறக்கல. அதே மாதிரி அவங்க அமைச்சர்களுமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த காவி ட்ரெஸ் போட்டதுக்காக அவங்களுடைய அமைச்சர்களில் நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள் கூட அதை இப்போ பற்றி பேச முடியாது அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக கடந்து போயிட்டாரு. யாருமே வந்து அதுக்கு பதிலே கொடுக்கல. அப்போ விஜய் அவர்கள் வந்து அவருக்கு எல்லாமே தெரியுது. நம்ம நினச்சிட்ருக்கோம் அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வர்றாரு. அதுக்காகவே பார்த்தோன்னா இந்த 2 விஷயத்துக்காகவேவும் முதல்வர் விஜய்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக நாளாக நன்றி சொல்லுவேன். ஏன்னா அந்த திராவிட கூட்டங்கள் இன்றைக்கி கதறிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கெல்லாம். ஏன்னா இப்போ நான் அடிக்கிறதுக்கு யாரா வருவான்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல சின்ன பசங்க எல்லாம் வந்து போட்டு பழத்தி, அதாவது எப்படி சொல்கிறாங்க, போட்டு அடித்து நொறுக்கி எடுக்கிறாங்க. அவங்க எந்த வழியிலையும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்தது தவறாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த திராவிட கூட்டத்தை வந்து கதற விடுறாங்க. அது பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு எனக்கெல்லாமே. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய இஸ்லாமிய பெயர் கொண்ட ஐடிகளில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு இவர் வந்து இஸ்லாமியர், அதாவது ஆதாமினுடைய வழித்தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, நிறைய பேர் வந்து இதை போட்டிருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும் திருவள்ளுவருக்கும் இஸ்லாத்திற்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து புலால் உண்ணாமை, மட்டன் சிக்கன் சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து இந்த 2 நாளில் ஓசியில் கொடுத்த பக்ரீத் கறி ஆகட்டும், கூட்டு குர்பானியில் கொடுத்த மாட்டுக்கறி எல்லாம் திண்டுட்டு கொழுத்து போயிட்டு இந்த 2 நாளில் இருந்துட்டு இப்போ வந்து தேவையில்லாமல் மற்றவங்களை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம ஆளுங்க வந்து 4 பொண்டாட்டிலேருந்து 11 பொண்டாட்டி வரைக்கும் கட்டலாம் அப்படின்னு இருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா மறுபிறப்பு அப்படிங்கிறது வந்து இவங்க கண்டிப்பாக வந்து நம்புறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா 7 ஜென்மங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருமே நம்புறாங்க. இது வந்து இஸ்லாத்தில் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. இன்னொன்று ரொம்ப சிம்பிளான விஷயம், இப்போ எல்லாரும் பச்சை கலரில் திருவள்ளுவரை போட்டிருக்கீங்க இல்லையா, அத்தனை ஐடியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவரை வந்து ஃபோட்டோ எடுத்து வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சு பத்தியப்படுத்தி வச்சு கையெடுத்து கும்பிடுங்க. அந்த கையெடுத்து கும்பிட்டு மறுபடியும் போஸ்ட் போடணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து அவங்க வீட்டில் பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு திருவள்ளுவன், வாசுகி அப்படிங்கிற பேரை கண்டிப்பாக வைங்க. அது வச்சாலேயும் வந்து அதுவும் வைக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ நம்ம எல்லாரும் வந்து குரானை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு திருக்குறளில் இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணுனா நிறைய முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு
சகிப்புத்தன்மைங்க இப்போ நான் ஒரு வீடியோ சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்தோம்னா இதில் எங்கே வந்து ஒரு 17 வயசு பையனுக்கு சகிப்புத்தன்மை எங்கே போச்சு, அவங்க பெற்றவங்க என்ன சொல்லி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் இப்போ ஒரு ஹிந்துவா அப்படின்னு சொல்லி இப்போ ஏன்னா நிறைய ஹிந்துக்களுமே பார்த்தோம்னா ஹிந்துன்னு ஒரு மதமே இல்லை, சைவம் வைணவம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய டாபிக், அதில் நான் போக விரும்பலை. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே இங்கே இருக்கும் நம்ம மக்களை வந்து குழப்பி விடுறதுக்கு, அவங்கள வந்து யோசிக்க விடாமல் செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சாலே போதும். அது இங்கே புரிகிற அளவுக்கு யாருக்கும் வந்து நமக்கு டைமே இல்லை. இப்போ பார்த்தோம்னா ஒழுக்கம், நேர்மை, பொய் சொல்லக்கூடாது, களவாங்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இது எல்லாமே வந்து திருக்குறளில் இருக்குது. நம்ம குரானில் இருந்தாலுமே வந்து யாருமே வந்து நம்மளாம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் நான் சொல்கிறதுனால கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க, நீ முஸ்லீமே இல்லை, நீ நரகத்துக்குத்தே போவாய் அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், நரகத்துக்கே நான் போயிடுறேன். ஏன்னா சொர்க்கத்துக்கு போய் அங்கே போய் ஒசாமா பின் லேடன்ல இருந்து காதர் கான், நாசர் கான், ஆத்திக் அகமது, முக்தார் அகமது, கோவை பாட்சா மாதிரி ஆளுக கூடலாம் நம்ம சொர்க்கத்துக்கெல்லாம் நம்மளால் வாழ முடியாது. அதனால் நான் வந்து நரகத்துக்கே போயிடுறேன். அதுதான் சேஃபும் கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட இந்த பயங்கரவாதிகள் கூடலாம் வந்து யாருமே வாழ முடியாது. மஜூத் அசார், அஜ்மல் கான், இவங்க பூராமே, தாவூத் இப்ராஹிம், இவங்க பூராமே வந்து சொர்க்கத்துலதான் இருப்பாங்க. அப்போ இவங்க கூட போய் நல்லவங்க யாராவது வாழ முடியுமா? அதனால் ஆண்டவன் காப்பாற்றட்டும். அதனால் நரகமாகவே போய்க்கலாம். அந்த சொர்க்கங்கிற கான்செப்டே வேண்டாம். இது ஹிந்துக்களில் பார்த்தோம்னா சொர்க்கம், நரகம் இருக்குது. நம்ம செய்யும் ஒவ்வொரு கெடுதலுக்கும் ஒவ்வொரு தவறுகளுக்குமே வந்து கர்மா வந்து நம்மளை தண்டிக்கும், நம்ம செஞ்ச தவறுகளை வந்து தண்டிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், பள்ளியை கொன்றால் 100 நன்மை அப்படின்ட்டு. உண்மையில் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. மனுஷரையும் கொள்றீங்க, கடைசியில் பள்ளியை கூட வேடா விட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சிரிப்பு வந்துருச்சு. கடைசியில் பள்ளியை ஒரே தடவை கொன்றால் 100 நன்மை, 2 முறை அடித்து கொன்றால் 50 நன்மை, அப்படி 3 தடவை அடித்து கொண்டால் 25 நன்மை அப்படின்ட்டு. எங்கடா இருக்கீங்க, எப்படிலாம் வீடியோ போடுறாங்கன்னு உண்மையிலே தெரியல எனக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை செஞ்சு இருக்கிறவங்ககிட்ட வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக நம்மளுடைய சமூகம் இன்னைக்கு எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, இந்தியா முழுவதும் பார்த்தா மிகவும், அதாவது தலித் மக்களோட கல்வி அறிவிலையும் வேலை வாய்ப்பிலையும் பின்தங்கிய ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். வடநாட்டு பக்கம் போகிறவானா பஞ்சர் ஓட்டுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எல்லாரும் செருப்பு கடை, விளக்கமாத்து கடை, மட்டன் கடை, சிக்கன் கடை, பிரியாணி கடை, மீன் கடை, இதில் தான் நம்மளுடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேக்சிமமான வீடுகளுக்கு மேக்சிமமான பிள்ளைகள். அதனால் அந்த பிள்ளைகள் வந்து எப்படி முன்னேற்றணும், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி முன்னேறணும்னு நினச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். இல்லாட்டினா இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இது வந்து நம்ம தமிழ்நாடு ஆகிப்போச்சு. இதே வந்து ஒரு 2 ஸ்டேட் தள்ளி அங்கே இருந்திருந்தோம்னா இந்நேரம் பொந்துக்குள்ளே இருந்தால் கூட அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே வந்து இழுத்து கொண்டு வந்து ரோட்டில் போட்டு சாத்துல லைவாக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லையும் காமிச்சு மன்னிப்பு கேட்க வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து யாருமே இப்படி ஒரு பதிவு, அவங்களுடைய தெய்வங்களாகட்டும், இன்றைக்கி நம்ம திருவள்ளுவராகட்டும், இது எல்லாமே வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு அவமரியாதையாக நினைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கும் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே, மாமையா மச்சான் தானே, அதனால் வந்து சகிச்சுட்டு போகிறாங்க. அதனால் இங்கே இருக்கும் இந்த இஸ்லாமிய ஐடிகளில் இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து விஜய் அவர்கள்ட்டுமே வந்து கொஞ்சம் நல்ல மாற்றம் இருக்குது. இதே மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்தாலும் நல்லா தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் திருவள்ளுவர் ஃபோட்டோ வீட்டில் வச்சுட்டு அவர்கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு திருவள்ளுவருங்கிற பேரெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் இவங்க எல்லாருமே வந்து போஸ்ட் போடுவாங்கன்னு நம்புவோம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.